மயங்கி விழுந்த விஜய் ரசிகைகள் கண்டுகொள்ளாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் டைட்டிலாக வைக்கலன்னு நினைக்கிறேன். உடனே அது ஜூம் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அங்கெங்கே வந்து பிஜிஎம் போடுறாங்க, பரபரப்பு உண்டாக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நடந்தது வேறு. பொண்ணு வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணுறாங்க, இங்கே பாடுறா தப்பு தப்பாக எனக்கு காட்டுறாங்க, நான் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, ஆக்சுவலாக எனக்கு மயக்கம்லாம் வரல, நான் என்னோட பொக்கே கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்க முடியல, ஃபேவரட் ஹீரோ அவர் என்னால் கிட்ட போய் பார்க்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஒரு எமோஷ்னலாக அழுததை தான் ஜூம் பண்ணி இவனுங்க தப்பாக அவனுக்கு போர்ட்ரேட் பண்ணுறானுங்க. அதுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து உனக்கு வேணும்டி, உனக்கு இப்படி தான், யாரும் நீ உன்னை போய் பார்க்க சொன்னா, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் பறக்குது. வேணாம், உடனே உங்கள் வன்மத்தில் கக்காதீங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணித்து கவனித்து பேசுங்க. தேவையில்லாமல் ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.